நாள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிற ஒரு தலைப்பு உண்டு. என்ன தலைப்பு தெரியுமா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசந்த கேட்ட உடனே நமக்கு என்ன வரும்? வாங்க பாஸ்டர், நான் எது தொட்டு விளங்காமையே போயிடுது. நான் ஒரு தொழில் தொடங்க காணாம போயிடுச்சு, நான் ஒரு முடிவெடுத்த காணாம போயிடுச்சு சொல்றமா இல்லையா? இந்த காரியம் எனக்கு கிடைச்சும் இது மட்டும் செஞ்சுட்டுனா அப்படி வந்துருவேன் அப்படின்னா காணாம போயிடுச்சு, வாய்க்காம போயிடுச்சு. சரி கொஞ்சமா ஒரு சீட்டை போட்டு பெரிய ஆளாயிரம் போட்டா சீட்டாக துணி ஓடி போயிட்டான், வாய்க்காமே போயிடுச்சு. அப்படின்னு சில பேருக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு பொண்ணு பார்த்தாங்க, செம அருமையான பொண்ணு, அழகான பொண்ணு, நல்லா நகை நட்டு வசதியோடு பார்த்தாங்க. டக்குன்னு காரியம் அனுபவிச்சு வாய்க்காம போயிடுச்சு. நல்ல கவர்மெண்ட் வேலை நல்லா ஆயிடுச்சு, ஒரே ஒரு சைன் தான் இருந்துச்சு. கடைசி நேரத்தில் சைன் நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? வாய்க்காம என் பிள்ளைகள், என் குடும்பம் அப்படின்னு சொல்லி காரியம் வாய்க்காமல் போகிறதுக்கு காரணம் இல்லை. ஒன்று நேற்றுக்கு கூட சகோதரன் கற்று நான் யோசனை அது நல்லா திரும்ப படித்தாதான் அவர் புரியுது, அதனால போட்டேன். மற்றபடி வேற எந்த யோசனையும் இல்லை. திரும்ப திரும்ப படித்தா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக், அது சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு. அவருடைய வேதனை நான் சிரிக்க விரும்பல, என்னடா அப்படின்னு சொல்லி போட்டுச்சு. எனக்கு அங்கே புரியல. உங்களை பற்றி சொல்லி நான் புரிஞ்சுக்கணும், நான் கெட்ட தடுப்பாங்க. எனக்கு ஆதாரமே தேவையில்லை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. உங்களுடைய இருக்க அறிஞர் நல்ல தகப்பனாக ஒரு தகப்பன், நல்ல தகப்பனுக்கு தன் பிள்ளைகளுடைய நிலைகளை தெரியும், உணர்வுகளை தெரியும், வேதனைகளை தெரியும், கண்ணீர்களை தெரியும், போராட்டங்களை தெரியும். டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுறேன், டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுறேன், உங்க கூட புரிஞ்சுக்க மாட்டேன். நீங்க பேசுற வார்த்தை மூலியமாகவே நான் உங்கள் காரியங்களை உணர்ந்து கொள்ளுவேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளை பேசும்போத இதுக்குத்தான் பிளான் பண்ணான்னு தெரிஞ்சுக்குவார். அப்பா ஸ்கூல்ல அப்படிப்பா அவன் சொல்லுவேன், கடைசியாக சுற்றி போனதுக்கு தான் வருவான் பையன் அப்படின்னு தெரியும். அவன் சுற்றி வரும்போதே அப்போ என்னடா உனக்கு வேணும், எதுக்குடா சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்டு செய்வார் தகப்பன். தகப்பட்ட பிள்ளைகள் போய் அப்படி நெருங்கி நின்று போய் இது ரொம்ப அழகா இருக்குப்பான்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவன் ஏதோ வீட்டு பேரில் போறான் போல இருக்கு, அழகு விடுத்திருக்கு, ஏதோ செய்ய போற கூட தெரியுது, நம்மள அழகுன்னு சொல்றான். தகப்பன் தன் பிள்ளைகளுடைய இறுதி அறிந்து உலக தகப்பன சொல்றேன், தன் பிள்ளைக்கு இது வேணும், இது செய்யணும். ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்கூலா தேடுவான், அவனுக்கு தகுதியே இருக்காது. பெஸ்ட் துணியை வாங்குவான், காசே இருக்காது. பெஸ்ட் பொருளாக பிள்ளைக்கு வாங்கி விரும்புவான், அதுக்கு ஒரு தகுதியே இருக்காது. கடனை உடனே வாங்கி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும். அது ஒரு தகப்பனுடைய கடமை, தாயோட கடமை. அப்படித்தானே? உலக மனுஷன் உங்களுக்கே இருந்துச்சுன்னா, ஒரு தாய் உருவாக இருந்தாலும் உன்னை தெரிஞ்சவருக்கு உன்னை குறிச்ச அக்கறை இருக்குமா இருக்காது? ஆமே சந்தோஷமா செய்யணும்னா ஆமே உற்சாகத்தை கையெழுத்து ஆமே அப்படின்னு சொல்லி கத்துறான் அப்படின்னு கருத்து நல்லவன். எப்படி கருத்துக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையில ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? செய்திக்கு போல முன்னாடி பேசுறது பாவமான கிடையாது. நீ சிரிச்சுட்டே இருந்தாரு, ஜெயிச்சிருக்கு, அழிஞ்ச தோத்து பிரச்சனையை பார்த்து நீ சிரிக்க ஆரம்பிச்சு பாரு. பிரச்சனை உனக்குன்னு பயப்படாம, பிரச்சனை உனக்குன்னு பயப்படு. வேதாகமத்துல இந்த வாய்க்குமா வாய்க்காதான்ற காரியத்தை குறிச்சும் கூட பேச விரும்புறேன். அநேக வாழ்க்கையில் எனக்கு எந்த காரியம் வாய்க்க முடியும். ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கி கூட வீடு கட்ட முடியல, வீடு பாதியில நின்று வச்சு. ஒரு பிசினஸ் தொடங்க விளங்காம போயிருச்சு, ஒரு நம்பி ஒரு காரியம் எடுத்து வச்சு செஞ்ச விளங்காம போயிடுச்சு, வாய்க்காமல் போயிருச்சுன்னு புலம்பல் கிறிஸ்தவர்கள் மத்திய அதிகமாய் காணப்படுகிறது. ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றவனே அதிகமா புலம்பிட்டு தான் இருக்கிறான். ஒரு ரகசியம் சொல்றாரு, யாராவது ஆத்ம ஆதாயம் பண்ணும்போது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா வானத்தை திறந்து ஆசிரியப்பான் போய் பேசுறாரு. வானத்தை வந்து கஷ்டத்தை அனுபவம்னு சொல்லு. அவன் ஆத்ம ஆதாயப்படுத்திருக்கு, கஷ்டம் கஷ்டம் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட போய் சொல்லுங்க. அவன் நம்பி வந்துட்டு நடக்கணும்னு பின்னோக்கி போயிருக்கான். இயேசு ஏற்றுக்கிட்ட பிரச்சனை போராட்டம் வரும்.
அத்தனை ஜெயிச்சு நீதான் கிங்கா இருக்க. ஜெயிக்க வைக்கிறவர் தான் ஆண்டவர். இன்னும் கூட சொல்றேன், எத்தனை காரத்தை தோத்துருப்போம். பிசினஸ்ல, வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் தோத்துருப்போம். இந்த ஜெயிச்சான் பாரு, அவனை மறக்க மாட்டான். ஜெயிச்சவனை மறக்க மாட்டான். இவன் ஜெயிச்சவன் சொல்லுவான். ஆனா அவனை ஜெயிக்கிட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படும் அவனுக்கு தான் தெரியும். இப்ப அப்படியே திரும்புற சாத்தானுக்கு தான் தெரியும் உங்கள்கிட்ட படாத பாடுபடுகிறான். அவன் ஜெயிச்சுட்டா நினைச்சு நினைச்சு ஜனிச்சு நான் பாடுபட்டு ஜெயிக்க வேண்டியதா இருக்கா அப்படின்மா. கொஞ்சம் ஐயோ அப்படிமா பார்த்தா நீ அவனுக்கு மேல இருப்ப. என்ன இதுதான் கர்த்தருடைய காரியம், வாய்க்கப்படுகிற காரியம். அப்படியா வேதகம் சொல்லுகிறது சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம். இந்த வசனத்தை சங்கீதத்துல சண்டே ஸ்கூல்ல இருந்து சொல்லி தருவாங்க. இந்த ஒன்னாம் சங்கீதத்தை இந்த சங்கீதம் சொல்லி சொல்லி கேட்டு பழகிட்டோம். இதெல்லாம் நிறைய வேலை பிரசங்கமே பண்ண மாட்டேன். ஒன்னாம் சங்கீதத்தை பேசினா எனக்கு தப்பான வச்சுக்குவான்னு நினைச்சுவேன். நேரத்துக்கு நான் செய்திக்கு ஜாம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை பேசினார். இது சண்டே ஸ்கூல்லேயே பிரசங்கமா இருந்தவரே. பெரியவங்களுக்கு பிரசங்கம் இல்லை, குழந்தைங்களுக்கு பிரசங்கம் பண்ண திருப்பவங்களுக்கு ஆண்டவர் கனியை கொடுத்து கனிகள் வேற வச்சார்னா அந்த கனி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்பான். பெரியவன் பேசாம போயிடலாம். இவன் அப்படி மாட்டான். இந்த கனினா என்ன, அது எப்படி உண்டாச்சு தெரியாம பேசிட்டு இருந்தான். அப்படி நமக்கு தெரியாம வாபஸ் சொல்ற அளவுக்கு ஆயிடுது. வேதாகம் சொல்லுது அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வான். வசனத்தை படிச்சுட்டு நிறைய போயிடும். கொஞ்சம் நிறுத்தி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோம். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து. ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா ஓடை ஓடிட்டு இருக்குது. ஓடை பக்கத்தில் மரம் இருக்குது, கனி மரம். எப்படி நினைக்கிறீங்க? அதுக்கு வேண்டிய ஆகாரம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணினா மரம் என்ன செஞ்சு எடுத்துது. அதனால் செழிப்பாக இருக்கும். அந்த தலையில் உதிராது. அது பழசெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சையாக பார்த்தாவே அந்த கனி. அது காலத்து தன் கனியை தந்து இலையுதிராத மரத்துக்குன்னா இலையுதிர மரம் எடுத்துக்கோ. எல்லாம் முடிஞ்சிச்சு. இதான் இலையுதிர மரம். தெரிந்தவங்களுக்கு அர்த்தம் புரியுதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? வயசானதுன்னு அர்த்தம். இன்னைக்கு இளமைகளே அப்படித்தான் இருக்கு. 35 வயசுக்கு 40 வயசுக்கு அப்படித்தான் என்ன மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்குது. அதில் கூட மறைச்சிருக்கு. சைடு முடிச்சு இழுத்து பின்னால் விட்டு மறைக்கிறது. பாஸ் இங்கே மறைங்க இங்கே மறைங்க எங்கே மறைச்சா உள்ள இருக்கிறது ஒன்றுதான். இலையுதிராத மரத்தை போல இருப்பாங்க. அவன் செய்வதெல்லாம் அப்படின்னா ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு சங்கீத தாவீதுக்காரன் மூலியமாக வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா தன் காலத்தில் தந்து அப்படின்னா இப்போ ஒரு பெண்ணை குறித்து பார்க்கறதுல ஒரு காலத்தில் அவள் சின்ன பிள்ளையாகிறா, ஒரு குறிப்பிடத்துல பருவம் அடைகிறார். பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் திருமணத்துக்கு நியமிக்கப்படுகிறார். திருமணத்துக்கு அப்புறம் தாயா மாறுகிறார். தாய்க்கு அப்புறம் பாட்டியா மாறுறார். ஒவ்வொரு காலத்துல மாறுறார். ஆண் அப்படித்தான் குழந்தையா இருக்கிறான், இளைஞனாகிறான். இளைஞனாகும்போது சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். வாலிபனாக நல்லா பராக்கார காசில் இருக்கிறான். திருமணம் புருஷன் ஆயிரம், புருஷன் தாத்தாவாயிரம். தன் காலத்துக்கு மாறி போயிடுன்னா அது ஒரு வளர்ச்சியாக இருக்குமா? ஒரு சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சியாத குழந்தைங்க, மனவை பாதிக்கிற குழந்தைங்க பாவமாக இருக்கும். ஒரு 30 வயசு 40 வயசு ஆம்பளே இருப்பாங்க. அவங்கள தாய் தூக்கி போவாங்க. அது பலவீனமான ஒரு பாதிப்பு. இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்கள் எப்படியாக இருக்கிறீர்கள்? முதல் மனம் திரும்பினீங்க. மனம் திரும்புவதற்கு முன்பாக சபையில விசுவாசியா இருந்தீர்கள். ஞானஸ்தானம் எடுக்கும் போது சீர்சராகிறீர்கள். சீர்சரானதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப சபையில நிறைய சபையில நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க என்னவா சொல்லுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு யாரை கேட்கலாம் அப்படின்னு ஆளை கேட்டா
கேட்க மாட்டேன். என்ன கேட்டப்போ என்ன கேட்டால் ஜெபம் பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டேன். நீங்கள் சபையில் என்ன பண்ணணும்? நான் விசுவாசியா இருக்கிறேன். யாருக்கு? ஊழியக்காரனுக்கு விசுவாசியா, பாஸ்டருக்கு விசுவாசியா, விசுவாசியா, சபைக்கு விசுவாசியா, யாருக்கு விசுவாசி? ஆண்டவருக்கு விசுவாசி. அப்படிதானே? சரி, எத்தனை வருஷமா? 25 வருஷமா சபையில விசுவாசியா இருக்கு. திரும்ப உங்களுக்கு 25 வருஷமா 1ஆம் கிளாஸ்லயே உட்காந்துக்கிறேன் அர்த்தம். அடுத்த கிளாஸுக்கு பாஸ் ஆகல, காலத்துல என்ன செய்யல, கனிய. விசுவாசியா இருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியானதுக்கு அப்புறம் அவன் தேவ சமூகத்தில் வந்து சீசன் ஆக்கப்படுகிறான். சீசனான ஊழியம் பண்றான். அவன் ஒரு ஊழியம் ரெஜிஸ்டர் பிரித்தெடுத்தது. இயேசு பண்ணாரா? அப்போஸ்தலர் தேர்ந்தெடுத்தாரா? அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? ஆதாயப்படுத்த ஊழியம் செஞ்சாங்க. காலத்தில் கனி இருந்தாங்களா? இப்ப நீங்க சபையில விசுவாசியா இருப்பீங்க, சீசர் ஆயிட்டீங்க, இப்ப ஊழியர் ஸ்தானத்தில் வந்துட்டீங்க. அப்படித்தானே? கனிகள் கல்யாணமாய் குழந்தை பிறகுலாம் அவையாது உலக என்ன சொல்லுங்க. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன இருக்கீங்க? நான் சொல்றது புரியுதா? அப்போ காரியம் வாய்க்கல. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அதுக்காக பேசுறேன், உங்களை குற்றப்படுத்துறது காயப்படுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பேசுறேன். இது ஒரு ஆவிக்குரிய நிலை. அப்ப ஆவிக்குரிய நிலையில நம்ம எப்படி இருக்குன்னா, விசுவாசியாவே இருக்குன்னா அடுத்த விசுவாசத்தை ஞானஸ்நானத்தில் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி நீ ஊழியர்களுக்கு ஆயத்தமாகலன்னா நீ ஊனம், சபையில ஊனமாக்குற. 25 வருஷமா நீ சபையில ஊனமா இருக்கிற. அதனால ஆசிரியர் மரித்தோரை அடக்கமான சத்தம் அடக்க நீ வரான்ட்ட. நீ யாரை பிரியப்படுத்த? அது வேதாகமம் நமக்கு சொல்லுற ஒரு காரியம். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா, செய்யற காரியங்கள் வாய்க்கும்னு சொன்னா, நம் நீரோட அறிவுள்ள மரங்களை போல கனியை தரும் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க இருக்கணும்? பாலை வனத்துல சுத்துவட மணல் யாருமே இல்லை, ஒரு மரம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய சினிமா பார்த்துருக்கோம். எத்தனை நாங்க அந்த இது கொடுப்பாங்க, என்னது அனிமல் சேனல், அதெல்லாம் சேனல் என்னது டிஸ்கவரி பார்த்துருக்குறோம். அப்படி சொல்லுவோம். ஒரே ஒரு ஒத்த மரம் இருக்கும். அந்த மரத்தினால யாருக்கும் மிருகமான இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தனிமைப்பட்டிருக்க, தோப்பா இருக்கு. ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை அந்த மரத்துக்கு இருக்காது. அது எப்பாவது மழை பெஞ்சுன்னா அது இழுத்து வச்சுக்கோ, அவ்வளவுதான், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோ. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ சபையில எப்பவோ பிரசங்கம் பண்ணுது, எப்பவோ வாக்குத்தத்தம், எப்பவோ காத்து வாழ்ந்துக்கிறான். வேணும் சொல்லுது நீரோடை. ஓடைன்னு என்ன அர்த்தம்? தண்ணி. டிச்சுக்குள்ள வாழ சொல்லுங்க, குளத்துல வாழ சொல்லுங்க. ஆண்டவர் எங்க வளர்த்துறாரு? அவன ஓடுற தண்ணி வரும். பிரஷர் சாப்பிடும். உச்சிதமான கோதுமை நாள் பூசிட்டு ஃப்ரெஷ்ஷா அந்த தண்ணி போது உட்கொள்ளுது. அந்த மரம் ஃப்ரெஷ்ஷா உட்கொள்றதுனால ஃப்ரெஷ்ஷான மெசேஜ் செய்தி கொடுக்க செய்யணும். கேட்ட செய்தியே கேட்டுக்கூடாது. அப்படின்னா பாஸ்டர் மேட்ச் இல்லைன்னு அர்த்தம், கர்த்தருடைய ஆவி இல்லைன்னு அர்த்தம். உனக்கு தேவை வேண்டிய சக்தி, உனக்கு வேண்டிய ஆகாரத்தை தரலன்னா நல்ல தகப்பனா இல்லைன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் 4-5 குழந்தைகள், 4-5 குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு முருங்கைக்காய் பிடிக்கும், ஒருத்தருக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், ஒரு புடலங்காய் பிடிக்கும், ஒரு சிக்கன் பிடிக்கும், ஒரு மட்டன் பிடிக்கும், ஒருத்தர் எதுவுமே சாப்பிட்டு சாப்பிட இப்படி எல்லாருக்கும் கொடுக்கும். அத்தனை தாய் தெரியும். யாராவது வேணும்னா அவன் சிக்கன் போடாதீங்க சாப்பிட மாட்டான். குழந்தை சொல்லாது இல்லை, என் பையன் எனக்கு தெரியும் அவன் சிக்கன் சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன். தாய்க்கு மட்டன் போடுறாங்க, இன்னும் வெயில் பையன்லாம் சாப்பிடுவோம், வெயில் சொல்லணுமா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை இப்படியெல்லாம் பேசினா சிக்கன் மட்டன் சொன்னான், சர்ச்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் இடம் இருக்கும், கறிகள் நடந்து போய் போடாது. அப்படி ஆர்மை தான் போச்சுன்னா அரசு முடிச்சுட்டு வெளியே போகிறார். கவனிங்க, அந்த சாப்பிட்ற பதார்த்தம் இதை பையனுக்கு பிடிக்கும், பிள்ளைக்கு பிடிக்கிற தெரிவுல தகப்பனுக்கு தெரியும். உனக்கு ப்ரெஷ் தான் தரணும். நம்ம செய்கிற தப்பு தெரியுமா? கத்திரிக்காய் தக்காளி வாங்க போகும், இது 15 ரூபாய், இது 10 ரூபாங்க. நம்ம எதை வாங்க நினைக்கிறீங்க? 10 ரூபா தக்காளி இருக்கும், அதை வாங்கிட்டு அறுபது இருக்கும். எல்லாம் வெட்டி போட்டு கணக்கு போட்டு போற 15 ரூபாய்க்கு சரியா இருக்கு. அவனே நிறுத்தி கொடுப்பான்.
2 தக்காளி காயை தூக்கி நிற்போம். ஓ இடம் கீழே வந்துச்சு, வாடா கொஞ்சம் கூட அதில் இது போயிடுச்சா, இந்த இடத்துல போயிடுச்சா? ஒரு கிறிஸ்தவ செஞ்சிடக்கூடாது, கள்ளத்திராசனை பண்ணக்கூடாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட செய்த நான் பார்த்து சொல்றேன். அவன் இடம் வரக்குள்ள பாதிக்கா இங்கிட்டு மடியில் இந்த மாதிரி அந்த மாதிரி சற்று அனிபா பேசுறத நான் உள்ள போனேன். அவன் பாவம் அந்த சைடு நிற்கிறான், இந்த மாதிரி சைடு மடியை கட்டிட்டு உள்ள போட்டுக்கிட்டே காய் அங்கேயும் இங்கே போடு. அவன் திராசத்துக்கு கொடுக்குற வாங்கி கூட வைக்கிறது. நான் போனது என் மடியை பிடிச்சி கள்ள தராசு போய் போயிட்டேன். அவன் இவ்வளோ கிறிஸ்டியாமா என்ன பண்ணீங்க? அப்புறம் இடம் போடலான்னு வச்சுட்டேன். உன்னை இடம் போடுறது பக்தன் இருக்கு. 1000 காரணம் சொல்ற, நீ கணிக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? ஓட தண்ணி குடிக்காம டிச்சு தண்ணி அசுத்த தண்ணி கொடுத்தா ஏற்ற காலத்தில் கணிக்க முடியாது. உன் சரித்திர வியாதி பிரச்சனை போராட்டம் நாசம் தடைபடும். புரியுதா? உனக்கு சொல்லித்தாரு. ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி, தேவடைய காரியம் சரி, சொல்றேன் தப்பா சொல்ல, தேவ சமூகம் தேவ சமூகம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆலயத்தை மிஸ் பண்ண வீட்டில் யாரும் இறந்தே கிடந்தாலும் சரி, சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன்னு சொல்லிப்பாரு. உன் நிமித்தம் அந்த தாயோ சகோதரனோ குடும்ப நபர்களோ பரலோகத்துக்கு போற வாய்ப்பு இருக்கு. ஆண்டுச்சுவா ஏதோ மனமிறங்கி கிருபை ஏதோ சொல்ல பரலோகத்துக்கு வாய்ப்பு இல்லை கொடுப்பாரு. ஆனா நீ சர்ச்சுக்கு போகாம அங்கே உட்காந்துனா இந்த பாடி நிமித்தம் சர்ச்சுக்கு போட பரிசுத்தமாக சொல்லி அந்த பாடியை நிறையத்துக்கு அனுப்பிடுவார். ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு புரியுது. நீங்க எடுத்துறாங்க, எடுத்தாலும் உங்க காரியம் விளங்காம தான் போகும். விளங்காது, சக்சஸ் ஆகாது, கிடைச்சா நஷ்டத்துல முடியும் காரியம். எழுதிட்டார். நான் உணர்ந்து சொல்றேன். ஒருத்தர் பிரியப்படுத்த படிச்சு போனீங்கன்னா அந்த பிரியப்படுத்த கத்தை தொடுவார். யார் வந்து ஆலயத்துக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணாங்க அவனை தொடுவார் ஆண்டவர். ஏன்னா நீ அவருக்கு புரியும், அவரோட உடம்படிக்கை பண்ணிருக்க. என் பிள்ளை வேறுக்கு கூட சேர்ந்து எனக்கு பிடிக்கலன்னா நான் நேராக போய் என் பிள்ளை கண்டிக்க மாட்டேன்னு செய்வேன். உன் பிள்ளைய சொல்லி வச்சுட்டு என் பையன் ஷேர் பண்ண சொல்லணுமா இல்லையா? முதல்ல நம்ம பிள்ளைய மறக்குவோம், கேட்கல அங்கே போயிருவோம். அவன் இவன் ஆப்பட்டு அங்கே போயிருவோம். தேவன் புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபடும். நீ யாரை பிரியப்படுத்துற? நாசம் விலகி போகும் தெரியுமா உனக்கு? பிசாசோட தந்தவங்க நீ எப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்து நாசம் சொல்லி உன் சகோதரனை, உன் தாயை, உன் தகப்பனை, உன் உறவை, நண்பரை உனக்கு பிரியமா நினைச்சிடும். ஒரு நாள் போகட்டி இத்தனை வாய்ப்பு போயிருக்கீங்க. அந்த வரணும் ஆசிரியர் ஆண்டு விரும்பியிருப்பார். பிசாசு நல்லா தெரியும், தந்திரமா கொண்டு போயிருந்தோம். உங்களுக்கு தெரியாது, நிறைய சமூகம் சொல்ல முடியும். நம்ம ஆவியாளர் தடவை தான் சொல்றேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்டான், என்னுடைய உறவை, என் நண்பை, என் அன்பை ஒருத்தர் எடுத்துக்கிட்டானா அவனை பிரிமக்கணும் வஞ்சிக்கிறான். தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பு அன்பு எவனாவது எடுத்துக்கிட்டான், தேவன் இந்த காரியத்தை வாய்க்காமல் ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவார். ஏன்னா ஏன் அது கீழே வர போறேன், நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டுனா அந்த தண்ணியில தான் வாழ்ந்துருக்குது மரம். இன்றைக்கு உன் ஆன்மா எதனால வாழ்ந்துருக்கு தெரியுமா? ஏசி 55:3 என்ன சொல்லுது? கேளுங்கள் ஆத்மா பிழைக்கணும். தேவோட வார்த்தை என்ன செய்யணுமாமா? கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை கேட்காம தேவோட வார்த்தை கேட்காம உலகத்தின் வார்த்தை, உலக மனுஷ வார்த்தை கேட்கிற நீ விளங்காம போயிருவியே. எப்படி உன் காரியம் வாய்க்கும்? ஏன் நம்ம கஷ்டம் தீரவே மாட்டுது? ஏன் பிரச்சனை? 25 வருஷம் சபைக்கிறோம், 15 வருஷம் சபைக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கப்படுது. ஏன் நம்ம செய்யற காரியம் வாய்க்காம போகுது? எவ்வளவோ ஜெபம் பதிலே கிடைக்கல, என் காரியம் வாய்க்காம போயிடுச்சு. சொல்றமா இல்லையா? இனி என் ஜெபத்துக்கு பதில் வரல சொல்லிட்டு இருக்கிறோம். எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியாச்சு, பிரச்சனை தீரணும். போன மாசத்துலேயே 2 மாசம் சொன்னாங்க பூஜை. இனிமேல் சர்ச்சுக்கு வாடகைக்கு நீ ஆட்டம் காசு கொடுத்தா கொண்டு கொடுத்தாங்க. அது உங்களுக்கு தேவை. ஏன்னா இதுக்காக ஜோமன் நீங்கள் அதுக்கு ஜோமன் பண்ணுறது. இனிமேல் நன்றி சொல்லப்போம், கொடுத்ததுக்காக நன்றி சொல்லப்போம். ஆமே எத்தனை விசுவாசிகள் நாடு அப்போ செய்வாங்க. நம்ம கேட்கும் போது அவன் பாவம் மனுஷன் அலசடிப்படுறான். இல்லை
நீ நன்றி சொல், சோதனை அவனை ஆசிரியப்படாண்டு அவனை கொடுக்கும் தேவையை சந்திக்க உதவி செய்வார். காரணம் மாம்ச முயற்சி வீண் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. சில நாள் உணர்ச்சி சொல்லப்படுறோம், ஐயா அவன் கோவிச்சுக்குவான், இவன் கோவிச்சுக்குவான், உன் தாய் உன்னை கோவிச்சுக்கிறான், தகப்பனை கோவிச்சுக்கிறான், உன் சகோதரனை கோவிச்சுக்கிறான், அவனுக்காக அவளுக்காக உன் நண்பனுக்காக உறவுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டீங்கன்னா நீ ஜீரோல உன்னை படுகொலை கருவி வராது. ஏன்னா ஓய்வு நாள் அவருக்கு சொந்தமானது. ஓய்வு நாளுக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார். நீ எவனானவனை நம்பி போன, யாரை நம்பி போன, எப்படி நீ கூப்பிட பார்த்துருவாரு. நீ அவர் சொன்ன கட்டளையின் பிரமாணம் நிறைவேற்றாத போது உனக்கு எப்படி செவி கொடுப்பார்? வேதாகம் சொல்லுகிறது 2ஆம் வசனம், சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பாத்தீங்களா, அவன் நீர்க்கால் ஓர்வன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலோட எடுத்துட்டு செய்யுமாமா. நீ என்னத்தை தியானம் பண்ணிருக்கிற? எப்படி சம்பாதிக்கலாம், பணம் வந்துச்சுன்னா அதை பண்ணலாம், அப்படித்தான் ஓடி இருக்கிற. இந்த பணத்துக்கு அதுல போடணும், அந்த பணத்துக்கு இதுல போடணும், அந்த காசை இதுல போடணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஒன்றுமே விளங்காம கருதுக்கிறேன். ரைட்? உண்மையா ஏன் காரியம் வாய்க்க பண்ண? பைபிள் வாசிக்க நேரம் இல்லை பாஸ்டர். நீ பைபிள் வாசித்தா தான் வேணும். கர்த்தருக்கு இரவும் பகலும் அதே தியானம் இருக்கிற மனுஷன் வாய்க்கமான என்ன அர்த்தம்? சந்தோஷமானவன் அர்த்தம். நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கோம். சந்தோஷமான எல்லா காரியம் வாய்க்காத சந்தோஷமா இருப்பான். எதுவுமே வாய்க்காத சந்தோஷமா இருப்பானா? வாக்கியமானவர் ஆசீர்வாதம் தெரியுதா? அவனுக்கு என்னப்போ அவனுக்கு குறைச்சு நல்லா இருக்கிறப்பா, அவன் வாய்ப்பு கொடுத்து வச்சோம்ப்பா. இன்றைக்கும் அநேக விசுவாச பிள்ளைகள், என் நண்பர்கள் கூட பராமரி சொல்றாங்களா இல்லை என்ன ஓட்டுறாங்களா எனக்கு தெரியல. எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன பாஸ்டர் ஜம்முன்னு இருக்கிறீங்க, பாஸ் எப்படிங்கிறமா ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக போட்டு வர்றீங்க, பார்த்தா எப்போ பார்த்தாலும் காசு எப்படியோ ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது சகோதர சார் உங்களுக்கு என்ன பாஸ்டர் 10 ஏடி வச்சுருக்கீங்க, பக்கம் பார்த்த மாதிரி 10 ஏடி வச்சுருக்கீங்க, எப்படி போனால் அப்படி போனால் எடுத்துறீங்க அப்படின்னாரு. அப்படியே நடக்கிறது 10 ஏடிக்கு என் விசுவாசி பிள்ளைங்க பணம் போடுறான்னு நான் இருக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ எவ்வளோ போட்ட? குண்டர் எவ்வளோ வந்துச்சு? ஓல்டு இல்லை சார். பொறாமையா இல்லை ஜோக்கா நக்கலா உடிக்க நக்கலா பரியாசமாக இருக்குது. இந்த வீடியோ பார்ப்பா பேசணும் கேட்குறது பேசுவேன். ஒருத்தனே அர்த்தமாக என்ன தேவட ஊழிக்காரன் எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். ஊழிக்காரன் கருத்தோட நிழல். நீ கோவப்பட்டு பேசினாலும் திட்டினாலும் நாயத்தை பண்ணி திருத்தி வராது. வேதாகம் சொல்வது இரவும் பகலோடு வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அவன் வேதத்தை எப்படி நம்மமா யோசுவா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதற்காக இதில் எழுதிக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்போ உன் காரியம் சக்சஸ் ஆகும்? யோசுவா 1:8 சொல்லுது. அந்த காரியம் எப்போ வாய்க்குமாமா? நியாயப்பிரமாண புஸ்தகம். இப்போ நமக்கு வேதாகம் தான் நியாயப்பிரமாண புஸ்தகம். இதை படிச்சாதான் நியாயம் நீதி நான் தெரிஞ்சுக்கிறோம். இப்படித்தான் வாழணும்னு எழுதி கையில் விட்டார். மோசைக்கு தோரா கொடுத்தது போல நமக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டும் கொடுக்குறார் ஆண்டவர். எப்படி ஒருத்தன் வாழணும், எப்படி சாப்பிடணும், எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. பாவம் குழந்தைங்க 5 மணிக்கு 6 மணிக்கு வரைக்கும் கூப்பிட்டு வந்து அப்படித்தான் அப்படி பார்க்குறாங்க. அப்படி மாறி பார்க்குறாங்க குழந்தை பையன். அது கிளாஸில் அது வந்து குழந்தைங்க தூக்கமாங்களே பார்க்குறாங்க. அப்படி கண்ணை சிமெண்ட்லேயே பார்க்குறேன் தூக்குறேன். எங்கே தூக்கிட்ட பாஸ் போயிட்டு கூப்பிட்றேன் டைம் பார்க்குறேன். ரைட் கத்தனால வர நாசம் நிற்கிட்டேன். உன் நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்கிருந்து போகக்கூடாதம்மா அப்படின்னு அந்த நியாயப்பிரமாணம் எங்கே இருக்கணும்? போனால் நாட்கள் இருக்கணும். வசனம் வேற வசனம் ஜெபிக்கிறீங்களே, வசனத்திலே ஜெபிக்கிறீங்க, வசனம் தெரிந்ததை சொல்லி ஜெபிப்பீங்க.
வசனம் இல்லாத ஜெபம் அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஜெபம். தெரியுமா உனக்கு? அது குழந்தையின் ஜெபம். குழந்தைக்கு வசனம் தெரியாது, அது வளருது. அதனால வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தை போல் புசித்தேன், புருஷனான போது புருஷன் கட்டி புசித்தேன். அப்படித்தானே? குழந்தையா இருக்கும்போது பாலான ஆகாரம், அப்படியே ஒரு லகுவான ஆகாரம். அப்போ குழந்தைக்கு வசனம் தெரியாது. நீ ஜெபிக்கும் போதும் நாளைக்கு வாழ்க்கை நீ குழந்தையா இருக்கிறியா புருஷன் ஆயிட்டேன். புருஷன் தான் யுத்தத்துக்கு அனுப்புவார், பிசாசை ஜெயிக்கிடுவார். புரியுதா உங்களுக்கு? புருஷன் தான் வஸ்திரம் தரிக்க முடியும், புருஷனுக்கு ஆசீர்வாதம், குழந்தைக்கு அதுக்கு வேற ஆசீர்வாதம். நீ குழந்தை ஆசிரியர், பெரியவங்களுக்கு ஆசிரியர். குழந்தை ஆசனம் பத்துமா? ஒரு பாட்டில் பாலை ஊற்றி கொடுத்தா போதும். உனக்கு ஒரு பாட்டில், பெரிய மனுஷனுக்கு ஒரு பாட்டில் பால் கொடுத்தா போதுமா? என்னப்பா சார், கறி வாங்கினாலே 3/4 கிலோ 1 கிலோ வாங்குறோம், நானே 1/2 கிலோ சாப்பிடுதான் அவள் பலமான ஆகாரம். புரியுதா உங்களுக்கு? அவர் வேதாகமம் சொல்லுது, உன் வாயை விட்டு பிரியாததாக அதில் எழுதியிருக்கிற படி எல்லாம் நீ செய்ய. பைபிள் வாசித்து அப்படியே போறதில்லை. வைவேசப்படாத போக கோபப்படாது. நேரத்தில் ஒரு கோபப்பட்டேன், பெரிய ஒரு காரியத்தை நான் ரொம்ப அழுது பண்ணிருக்கேன். நான் செஞ்ச காரியம் தப்பா ரைட்டா தெரியாது, நான் நீதியை செஞ்சவன் எனக்கு பார்வை தெரியும். ஆனால் நான் செஞ்ச அநீதியான காரியத்தில் நமக்கு அர்த்தம். கோபப்பட்ட அநீதியம். ஒரு நிமிஷம் கோபத்தில் பேசுறேன், கிரியை செஞ்சிடும். அது தேசத்தில் மன்னிக்கக்கூடிய காரியம். வேதம் சொல்லுது, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் எதை தியானிச்சுக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு புதுசாக கல்யாணம் ஆக போறவங்க அப்படி எடுத்துப்போம். அவங்க என்ன தியானிச்சுப்பாங்க? கர்த்தாவே சீக்கிரம் அறிஞரை ஒப்புக்கணும்னு தியானிச்சுப்பான். கல்யாணம் பண்ணிட்டு கொடைக்கானல் போகலாமா, ஊட்டி போகலாமான்னு சொல்லுவேன். ஏன் கல்யாணம் கடன் வாங்க நடப்பான். காலையில் வெட்டிச்சு கடன்கார வரப்போ எஸ்கேப் பண்ணிவிடும். ஒவ்வொருத்தரும் தியானிச்சு அப்படித்தானே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமாமா? வந்துருச்சு அப்படின்னு நான் வாழை போயிருக்கேன். பாசிட்டிவ் அவர் பார்த்தா என்னன்னா சொல்லிடுங்க, ரைட்டு இருக்கட்டும், வாழை வயசு கற்று வேதம் சொல்லுது என்ன செய்யணுமாமா? இரவும் பகலத நைட் 2 மணிக்கு எத்தனை மணிக்கு எழுப்பி பைபிள் சந்தைகளை சொல்லுது. தூங்கும்போது கூட இறுதி ஸ்தோத்திரம் போட்டு துதிச்சுட்டே படுத்துட்டாங்க. ஸ்தோத்திரம் சும்மா விட்டுருங்க. நீ வாடி தூங்குல ஸ்தோத்திரம் மனசுல சொல்லிட்டே இருக்க. எந்த பிசாசு கனவு வரும், எந்த பேய் கனவு வரும், எந்த பிசாசும் பக்தர் உட்காந்துக்கிறார். திடீர்னு 2 மணிக்கு 9 மணி பக்தி பரவசில் 2:30 மணிக்கு சவால். எதுக்கு? கர்த்தருக்குள் பலப்பட. எதுக்கா ஃபோன் பண்ற? நீ 2 மணிக்கு போகும்போது ஜெபம் பண்ணலன்னு சொல்லியே ஒரு செக்அப் பண்றாங்கிறான். ஏன்டா அவனுக்கு தூக்கம் வரலையா? அவனுக்கு தூக்கம் வரல. பாஸ்ட் 2 மணிக்கு ஜெபம் சொன்னாரு. சோர்ஸ் போடணும் அடிச்சு. ஹலோ என்ன பண்ணுறேன்? நான் ஜெபம் பண்ணிருக்கேன், என்ன விஷயம்? நான் பைபிள் ஏதாவது விஷயம் பண்ணிட்டா இல்லை, நீ தூங்குறியா முடிச்சுட்டு. இந்த மாதிரி நிறைய பிசாசு நமக்கு செக்அப் பண்ணுற பிசாசு. நீ பைபிள் வாசிக்கிறியா, ஜெபம் பண்ணுறியா? ஒவ்வொரு இரவும் வேதங்களை தியானிக்கணும், படிக்கும்போது தூங்கும்போது பைபிள் வாசிப்பாங்க. இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த அதிகாரம் இப்படி சொல்லுது. இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க கேட்குறீங்க வசனம், நீங்க இதோட விட்டு போயிடுறீங்க. யூடியூப்ல போடுறேன், அதை எடுத்து நீங்க எழுதுங்க. அந்த வசனத்தை தியானிங்க, அசை போடுங்க. என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கின்றன, அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் அவரை பார்த்து என்ன சொன்னார்? ஆடுனார். பண்ணி சொன்னார், ஆடுனார். ஆடுனார். ஆடுன்னு செய்யும். நல்ல மேய்ச்சிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து அசைப்போடு. அப்படி எதாவது வசந்திக்கிட்ட அசைப்போடு இருக்கிறீங்களா? அசைப்படாத ஒரு மிருகம் என்னது? நீ வாரம் முழுவதும் செய்யல அசைப்போடல என்ன இருக்கும்? நீ என்ன உனக்கு எழுத்து அனுப்புவாரு, பிசாசு அனுப்பிவிடுவார். அப்புறம் கைப்பற்ற நான் நம்புனா பைபிள் வசனம் வாரம் முறை கேட்டு படிச்சு வசந்தத்துல போன 2 வருஷம் பண்ண. இப்போ பண்ணி ஆட தெரியும். இப்போ எத்தனை பண்ணிகள் எத்தனை ஆடுகள் தெரியும். போன 2 வருஷம் பண்ண தலைப்பெல்லாம் பார்க்கக்கூடாது, திரும்ப சொல்லணும். மிச்சம் நான் சொல்லுவேன். அப்போ என்ன பண்ண இந்த வசனத்தை
குற்றப்படுத்துறதோ தப்பாக நினச்சிக்காரு. பிகாஸ் புரியுது, நான் யார் குற்றப்படுத்துறது எனக்கு வேலையே இல்லை. அப்போ அசை போடுகிற போது இப்போ நம்ம சாப்பாடு ஜீரணமாகணும்னா அசைப்போடு சாப்பிடணும்னு சொல்லுவோம். சாப்பிட்டு ஜீரணமாக என்ன ஆகும்? வகுத்து போயிடும், வாமிட்டு வரும், நெஞ்சு கறிக்கும். அவன் அப்படியே நடக்கும். வசனம் உனக்குள் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும் பலனடையும். ஆவிக்குரிய காரணம். அப்போ வசனம் தெரிஞ்சு டெய்லியும் ஒரு நாளைக்கு 20 நேரம் வாசிங்கன்னா டைம் என்னங்கிற. ஆனால் 2 மணி நேரம் சீரியல் பார்க்குறேன், 2 மணி நேரம் ஜோக்கை பார்க்குறேன். பசங்க நான் சினிமாலாம் பார்க்குறீங்க, வீட்டில் வந்தெல்லாம் பண்ண மாட்டேங்க, பார்த்து மரியாதையே இதே பார்த்துருக்கீங்க. நான் சரி ஆஃப் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணவே மாட்டானுங்க. ஆஃப் பண்ணப்பா அப்படின்னாக்கா ஆஃப் பண்ணுறாங்க. ஆனால் நானாவது கொடுத்துக்குவேன். இன்னொரு ஆளையும் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் என்ன நினைப்பானாவது அப்படி இருக்கலாமில்ல. நல்லா கவனிங்க. பிடிச்ச லைஃப் நீங்கள் ஆண்டப்ப பாடுங்க. நீங்கள் ஆண்டர் நெருங்கும் போது அவன் சொல்லித்தரேன். உலக காரியம் பெருசாக தெரியும். என் பொண்டாட்டி அழகாக இருக்கும்போது அடுத்த பொண்டாட்டி நான் பார்க்கணும், அடுத்த பெண்ணை பார்க்கணும். உண்மையா இல்லை? என் மனைவி அழகாக இருக்கான்னு நினைக்கணும், என் புருஷன் அழகாக இருக்கான்னு நினைக்கணும். அதான் கற்புல நடக்கும். அதுபோல என் நாடு எனக்கு திருப்தியாக நினைச்சா போதும், உலகம் நமக்கு தேவைக்க. எப்பதான் கற்புல கண்ணிக்கு ஒப்பு கொடுத்து வேதம் சொல்லுது. அவங்க வேதம் சொல்லுது, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு வேதப்பாக அதில் எழுதிக்கிறபடி செய்ய கவனமா இருக்கக்கூடிய இரவும் பகலும். அப்போது எப்போ வாய்ப்பு பண்ணுவாருமா? காய வாய்ப்பு பண்ணுவாரா? இத்தனை வருஷமாச்சு ஒரு கல்யாண காட்சி உண்டா நமக்கு? எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பான்? நீ யாருக்கு பிரியமா நடந்துக்க? உனக்கு பிரியமாவே நடந்துக்க. அது ஒரு போதை. உனக்கு பிரியமா நடப்பது ஒரு போதை. தெரியுமா உனக்கு? உன் சுய இச்சையை நிறைவேற்றுகிற வேதம் சொல்லுது. நீ உனக்கு சுயேட்சையை தேடாம தேவனுக்கு ஏற்றவை தேடு. உன்னை நேசிப்பது போல. அப்ப உன்னை எப்படி நேசிக்கிறியோ அடுத்த கட்டுறது உன்னையே நேசிக்கிறது. நானும் என் வீட்டாரும் ஞாயிற்று கறி எடுத்து சாப்பிடுவோம். அப்படின்னு வசனம். நாங்கள் ஞாயிற்று கறி எடுத்து சாப்பிட நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மறவாம வேதத்தை மறக்கிறான், ஞாயிற்றுக்கிழமை மறக்கிறானோ, பைபிள் வசனம் தியானிக்கிறான் இல்லையோ, ஞாயிற்று முடிஞ்சு பிரேவா குழம்பா இதுதான் தியானிக்கிறேன். சனிக்கிழமை ஆனவுடனே பிளான் பண்ணிடுறேன். 5 மணிக்கு நைட்டே பிளான். காலையில் மீனா கறியா சிக்கனா ஏற்றுப்பாரு. சர்ச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு புதுப்பாடு பாடலாம், இன்னைக்கு ஒரு ஜோமனம், இன்னைக்கு ஒரு காதல் புதுசாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான நமக்குள்ள என்ன செய்யல. தினமும் ஆண்டு செய்ய ஏதாவது செய்யுங்க. இப்போ வேதம் சொல்லுது வாய்க்கணும் அப்படின்னா இரவு பகல் வேத்த. அப்போ ஜோமனுக்கு பதில் வர காரணம் என்ன? நீ ஜோமனுக்கு பதில் வர என்ன காரணம்? ஏத்த வாசிக்கிறீங்க, தியானிக்கிறத வாசிச்சுட்டு இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனப்படி என் வாழ்க்கை இருக்கா? இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பரிசுத்தாவி என்ன சொல்றாரு, வேதம் எந்த காலத்துல எந்த நேரத்தில் எதை சொல்லப்பட்டது, எதுக்காக சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, அதான் தியானம். எடுத்து வசனம் மோசே யாருக்கு சொல்றாரு? ஜோசுவாக்கு சொல்றாரா, ஜனங்களுக்கு சொல்றாரா, தேவனிடத்துல பேசுறாரா, யார் இடத்துல எந்த இடத்துல பேசுறாரு, எதுக்காக அந்த இடத்துல பேசுறாரு, எந்த சூழ்நிலை அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுச்சு? காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை தீர்ந்த போது மரியாதை இயேசு இடத்துல போனார், திராட்சை படிச்சுட்டு போயிடும். திராட்சை தீர்ந்தா நம்ம நேரம் யாரை ஓடி போகணும்? வந்தி விசாரிப்பு போயிருக்கு. ஏன்னா வந்ததை பார்க்க தீர்த்து தெரியுமா சொல்லணும். ஆனால் ஏசிட்டு வந்துட்டாங்க. அங்கே ஒரு அற்புதம் தேவை. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றது கடவுளுக்கு நிச்சயமா தெரியும். கடவுளை தேடு. உன்னோட ஃபியூச்சர் பிளான் நீ பண்ணாத. நான் இப்படி ஆசை இருக்கோ அப்போ ஆளுக்கு ஒப்புவிச்சு ஆண்டவர் எனக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், கலெக்டர் ஆகணும், இந்த படிப்பு படிக்க எனக்கு ஆசையா இருக்கு, நான் விரும்புறேன். ஆனந்த சித்தம் என்ன ஆண்டே வாழ்க்கைக்கு அமைத்துள்ள விரும்புறேன். இது எனக்கு பிரியம், இது உங்களுக்கு பிரியுமா? உங்களுக்கு பிரியமான கற்றுக்கோ. இதுதான் சித்தம். ஆண்டவர் கேட்கிறார். நான் நல்லா இருக்கிறது ஆண்டவர் சுத்தமா அப்படின்னு முட்டாள சிலுவில் இருக்கா தோங்கினாரு, நீ நல்லா இருக்குதான் தோங்கினாரு. சித்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகிய இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 புஸ்தகத்துல 26வது அதிகாரம் 4-5 வசனம்.
அவன் தன் தகப்பனாகிய அம்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான செய்தது மட்டுமல்ல, கர்த்தரை அவன் தேடினான். கர்த்தரை தேடின போது அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணான். கர்த்தரை தேடணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வார்த்தை தேடணும். அது பாஸ்ட் கோச்சுக்கு வாரேன். இரவும் பகலும் அவர் தேடணும், வேதத்தை தேடணும். ஒரு அவசியம் சொல்லிட்டாரு. இந்த பைபிள் வார்த்தைகள் யார் வார்த்தைகள்? கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? அது உங்களோட பேசும், உங்களை ஆதரப்படுத்தும், உங்களை தேற்றும், உங்களை தப்பி வைக்கும், உங்களை கனப்படுத்தும், உங்கள் போக்கைக்கு வழிசொலித்தரும், நீங்கள் தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணி வைக்கும், எப்படி வாழ வேண்டும் கற்றுக் கொடுக்கும், எப்படி மனுஷத்தை பேச வேண்டும், எப்படி விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும், எப்படி ஆசமாக கற்றுக் கொடுக்கணும். காரியம் வேதாகம். வேதாகமத்துக்கு உயிர் இருக்குது. இந்த வசனத்துக்கு உயிர் இருக்குது. இந்த வசனம் உயிரற்ற வார்த்தை அல்ல, உயிருள்ள வார்த்தை. நேற்றும் இன்று என்றும் மாறாத வார்த்தைகள். ஆகியல வேதம் சொல்லு, அவன் தகப்பனாகிய யாரு? அமர்ச்சியான யாரு? சரி, அது குறித்து பேசலாம். அவன் செய்தவுடன் கர்த்தர் பார்க்க என்ன செஞ்சான்? அவன் செம்மையான் செய்தான். தேவனுடைய தரிசனங்களில் தேவன் ஒரு தரிசன வாழ்க்கை எப்படித்தான் அதுல புத்திமானா இருந்து சகரியாவின் நாட்களிலே தேவன் தேட மனம் இணைந்திருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை ரெண்டே கருத்தை நான் வைக்கிறாரு. ஒன்று ஆண்டவரை தேடணும், இன்னொன்று வேதத்தை வாசித்து இதை செஞ்சா காரியம் வாய்ப்பு. அவனுக்கு முன்ன நான் சொல்றேன், கூலிக்காரனுக்கு நான் சொல்றது. கூலிக்காரன் வாசிப்பா ஏசை 54:17. இப்படி ஊழிக்காரன் செய்யறான். எப்படி ஆண்டவரை தேடுறான், போய் தியானிக்கிறான். அவனுக்கு ஆசை பாருங்க. ஊழிக்காரன் சிறங்கடிக்கு 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காம போயிரியா. உனக்கு விரோதமாக எழுப்புற ஆயுதம், பிரச்சனை, போராட்டம் எதனா ஊழிக்காரன் வாய்க்காம பண்ண முடியாது. காரணம் உண்மையான ஊழிக்காரன் சொல்றேன். ஊழிக்காரன் போர்விலை கொடுக்க கிடையாது. பைபிள் வாசிக்கணும், வேலை வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தருடைய நிமிஷம் ஆண்டவரை தேடணும். அப்படி வாழ்றவனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உனக்கு விரோதம் உருவாக்கப்பட எந்த வாய்க்கால் போகும், உனக்கு விரோதமா பொய் புரட்டு எவனால என்னென்ன சொல்றானோ, என்ன மாமா, எந்த நாவையும் நீ தான் குற்றப்பட்டு உன்னால குற்றப்பட்டு என்ன நீதி விளங்கப்படுவார். அப்புறம் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உலக ஆசீர்வாதம். அப்போ ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டாமா? இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் அவன் கூட தலை ஊழியக்காரன் தலை கையில் கொடுத்தாரு. அவன் தலையை ஊட்டி முடியெல்லாம் போயிடுது. சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாவம், ஊழியக்காரன் நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. இன்றைக்கு சபையிடமும் சொல்லுங்க, எந்த ஊழியக்காரர்களும் மரியாதையும் வைங்க, கர்த்தரை விட நம்பி விடாது. கர்த்தரை விட ஊழியக்காரன் பெரியவன் அல்ல, எஜமானின் வேலைக்காரன் பெரியவன் அல்ல. அவன் வேலைக்காரன் தான். ஊழியக்காரனுடைய மரியாதை செலுத்துங்க, ஊழியக்காரனுடைய கணத்தை கொடுங்க. அவன் கடவுளாக்கிறாங்க. ஊழியக்காரன் தாங்காது, கடவுளுக்கு மேல பார்க்காதீங்க. ஆனா ஊழியக்காரன் தாங்கணும் செய்ய வேண்டிய கிழமை இருக்கு. ஆனா கடவுளை விட அல்ல. சொல்ற அர்த்தம் போய்தான் இப்படி சொல்லிட்டு வந்து ஊழியக்காரா எங்க வாசல் சொல்ற திறந்து விடுறாரு. போகும்போது நைஸ் ஒரு வெட்டி திறமை படிச்சு பாஸ்டர் அந்த மாதிரி பண்ணிக்கூடாது. காலை வெட்டி கொடுக்காது. நொண்டியாக்கி காயம் தான் தெரியும். வேதாகம் சொல்லி எந்த நாள் குற்றப்படுத்துவார். அப்ப கர்த்தர் எந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவோம், எந்த காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டார் அப்படின்னா, என்னாகும் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 41வது வசனம். என்னாகும் 14:41. மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு கர்த்தருடைய கட்டளை மீறினா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய கட்டளை மீறினா எல்லாம் வாய்ப்பு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய கட்டளை மீறினா கேட்கணும்.
நல்ல சொல். கர்த்தரை கட்டளை மீறினா வாய்க்க. கர்த்தரை கட்டளை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு. ஓய்வு நாள் மீறினா சர்ச்சுக்கு போகணும்னா உன் காரியம் ஜெபம் பண்ணி என் பிரச்சனை தீரவே மாட்டேன். எப்படி தீரும்? எப்படி தீரும்? இதை கர்த்தரை மீறிய அவர் கொடுத்த கட்டளைகளை பிரமாணங்களையும் படிச்சுட்டு போறக்கல்ல, அதை பிரயோகப்படுத்தணும், அதை பழக்கி வச்சுக்கணும். உன்னை பார்த்து மாவிக்கு மனுஷன் அப்படின்னு யார் சரி கொடுக்கணும்? புறஜாதிகள். அப்புறம் அதான் 10 புறஜாதிகள். இது பேர் வேற சொல்லிக்குதா? இது பக்கத்து ஜாதி வேற. யார் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்? வீட்டாரு. முதல் சாத்தான் கொடுக்கணும், தெரியுமா? என்ன பேச்சு? மோச ஆண்டு சொல்ற சாச்சார் மோச கண்ணி வச்சியா? அவன் உத்தமனும் அவனுக்கு தெரியும், உத்தமன் நீதிமான் தெரியும். ஆண்டவரை அவன் விருதுவாக சொல்லி சொன்னானா தவிர்த்து அவன் உத்தமன் கிடையாது. ஆண்டவரை அவன் உண்மையா கிடையாது சொன்னானா? வேதாகமம் இயேசு கிறிஸ்து பார்த்து ஆண்டு சத்தம், இவரை நேசகுமார் நான் இவருக்கு பிரியமா இருக்கு. நீ நம்மளை பார்த்து ஆண்டு சத்தம் விடுறாரா? அற்ப விசுவாசம். அப்பாலே போ அப்படின்னு கதை சாத்திடுவார். அப்படின்னு நமக்கு சரி எப்படியோ பிரதர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்ல மாட்டாரா? வேதாகம் நமக்கு சொல்லுகிற ஒரு வாய்க்காமான காரியம். மோச அவர்களுக்கு நீங்கள் இப்படி கர்த்தரை கட்டளை மீறியது என்ன? அப்ப கர்த்தரை கட்டளை போய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது, விபச்சாரம் வரக்கூடாது, பேசித்தனம் வரக்கூடாது, அப்புறம் வம்பு சண்டை வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. வேதாகமத்து மாம்சக்கிரிய விஷயம் வருங்க, அதெல்லாம் நம்மகிட்ட வச்சக்கூடாது. அப்போ ஆவியின் கனிகள் அன்பு, சமாதானம், நிச்சயம், பொறுமை, நீடிய சார்ந்த தயவு, நற்குணம், இப்படியாப்பட்ட ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது, இவனுக்கு தொடவே முடியாது. எனக்கு தேவசாயில அப்போ காரியம் வாய்க்க தடவண முடியாது. நீ விரும்புகிற பரிசுத்தத்தை தேவன் விரும்புறது. அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை கேளு. அவர் விரும்புகிற விசுவாசம், அவருக்கு வச்சிருக்கிற நம்பிக்கை உண்டாக்கு. அவருக்கு பிரியம் நடந்து கொள்ளு. பாஸ்ட பிரியப்படுத்தாங்க. பாஸ்ட பிரியப்படுத்த வேண்டாம், சுவாக என்ன ஆண்டவர் உனக்கு ஆண்டவர் தொடர்பு. உன் வீட்டுக்குள்ள வந்து அனாயிட்டிங் இருக்கணும். வீட்டுக்குள்ள காலவச தேவப்பிரசனத்தை உணரணும். வீட்டுக்கு வந்து வெறுமையா ஒரு சமானமே இல்லை. ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம்? இருக்கக்கூடாது. நீ தங்கியிருக்கிற வீட்டுக்குள்ள யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியான வீட்டுக்குள்ள வீடு பரிசுத்தமா இருக்கணும். வீட்டுக்குள்ள நாத்தம் வரக்கூடாது. சில வீடுகளை பார்த்தா மூட்டை மூட்டையா கட்டி வைக்கிறது, பாவத்தை கட்டி வச்ச மாதிரி. வீட்டுக்குள்ள போன கசகச இருக்கும். ஆண்டு சொல்லு, என் வீடு நீட்டா இருக்கு, இந்த வீடு எனக்கு பிடிக்கல, இடம் பத்தல, பொருட்கள் மிகுதி ஆயிடுச்சு, பிள்ளைங்க வச்சுட்டாங்க, வீடு மாற்றி கொடுக்கும், கேளு தரலாம். நான் கம்ப்ளைண்ட் செபிக்கவே முடியல பாஸ்டர், வீட்டை மாற்ற சொல்லிடலாங்க. நான் செபிக்க முடியாத வீடு எனக்கு தேவை. ஊழியத்துக்கு பயன்படாத வண்டி வாகனம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லு. ஊழியத்துக்கு கொடுக்க முடியாத பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிப்பாரு. கேடு ஆசை குமி கர்த்தருடைய நாமத்தை சொல்லு. காரணம் பிரமாணம் நான் சொல்லல, வேதாகமம் சொல்லு. அவருடைய கட்டளை மீறுகிறது என்ன? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா எங்க வீட்டுல அம்மா கோச்சுவா, என் அண்ணன் கோச்சுவா, தம்பி கோச்சுவா, தங்கச்சி கோச்சுவா, சொந்தக்காரி கோச்சுவா. ஞாயிற்றுக்கிழமை மென்ஷன் பண்ற காரணம் தேவன் சபையில பேசினார். அந்த நாளை தேவனோட பேசணும். யாரோட பேசிக்கிற? யாரோட உடம்படிக்கை பண்ணிருக்கிற? உன் உடம்புக்கு யாரோட இருக்கிறது? உன் ஆசீர்வாதம் மட்டும் ஆனது தேவை. ஆண்டவரே வண்டியில போகும்போது பாதுகாப்பாக கொண்டு போயிருங்க, வாகனம் கட்டிடுங்க, இழுச்சுவாய். ஆண்டவர் நீ அதை பேச்ச கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். எப்படிங்கிறத நினைப்பாரு.
ஏன் பல பிரச்சனை தீர மாட்டேது? ஏன் வியாதி சுகமாக மாட்டேது? ஏன் வாழ்க்கை பிரச்சனை தீர்வு? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் சொன்னார், நான் ஒரு சமாதானத்தை வைத்து போகிறேன். அடுத்த வருஷம் நான் சமாதானத்தை கொடுத்து போகிறேன். வச்சுட்டு போனாலும் சோம்பேறி, நீ எடுக்க மாட்ட, நான் கையில கொடுத்துட்டு போறேன் சமாதானங்கிறார். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, அப்படியே வெறுத்து எப்ப பார்த்தாலும் ஒரு பாட்டு நெஞ்சம் மோகங்கள் அப்படி பாடுது. எப்ப பார்த்தாலும் என் இதயம் யாருக்கு தெரியும்? அவர் சொல்வார், உன் இது உனக்கே தெரிய மாட்டாரா? பாடி ஆராய்ச்சி தப்பு கிடையாது. சோகமா இருக்காங்க, கத்துக்கொள் எப்பொழுதோ அதுவே நீங்க ஜெயிச்ச மாதிரி காரியம் வாய்க்க பண்ண மாதிரி இருக்காங்க. ஜெயிச்சவங்க முகத்துல என்ன தெரியும்? உங்க முகத்துல என்னது காரியம்? நான் வந்த காரியம் ஆயிடுச்சுப்பா சொல்றமா இல்லையா? நான் போனேன், நாங்கள் பிரைவேட் போன சாப்பிட சொல்லுவேன், வந்த காரியம் முடிச்சு போய்க்கு வரேன். அவங்க சிரிப்பாங்க, இருக்கு வந்து சாப்பிட்டுல சாப்பிட்டு கிளம்புறேன், அவங்க சிரிப்பாங்க. அந்த வகுப்புக்கு தான் படாத காரியம் வாய்க்க வேண்டுமானால் எவைகளை நீங்கள் செய்ய வேண்டும்? உங்க காரியம் வாய்க்கணும்னா என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி செய்யணும். அப்புறம் அவரை தேடணும். தேடணும் என்ன தெரியுமா? ஜெபம். வசனம் இப்படி சொல்லுது ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். ரைட்? எத்தனை காரியம் செய்யணும்? 4 காரியம் செய்யும். ஆமென். அது செய்யும் போதும் காரியம், அது செய்யலைன்னா நான் மோசத்துக்கு கண்டு